கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த புதிய மாதத்துல தேவாதி தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஆமேன், 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 ஆமேன். தேவனாகிய கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை, நீ சமாதானத்தோடே போ. இந்த ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்ததுக்கு அப்புறம் எப்சிபா சிஸ்டர் இப்ப சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, காலையில மெசேஜ் பாக்குறேன், அவங்களும் அதே வார்த்தையை எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. உண்மையாவே ஆண்டவர் எப்படியாய் பேசுகிறார். அற்புதர் அவர். நீ சமாதானத்தோட போ. அநேக காரியங்களை குழம்பி போய், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இன்னும் என்னுடைய ஜெபம் கேட்கப்படல, இன்னும் என்னுடைய காரியங்கள் நடக்கல, இன்னும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் வர தடையா இருக்கு, இன்னும் இந்த காரியத்தினால நான் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல யாரெல்லாம் வந்திருக்கிறோமோ அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ மகளே, நீ சமாதானத்தோட போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டிருக்கியே, ஒரு விண்ணப்பம் நீ கொடுத்திருக்கிறியே, அந்த விண்ணப்பத்தின்படி உனக்கு இந்த மாதத்துல கட்டளையிடுவேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய சத்தம் மட்டுமே கேட்கும்படியாய் அநேக நேரத்துல நம்ம சோர்ந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளுக்கு கேட்கக்கூடிய அந்நிய சத்தங்கள். ஆமா, மனுஷ சத்தம் கேட்கும், சாத்தான் பேசுவான், காதுலே பேச. நீ இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குதே பாரு, நீ என்ன பேசினாலும் பிரச்சனை தான் வருது, நீ வீட்டுல சும்மா இருந்தாலும் பிரச்சனை வருது, பேசினாலும் பிரச்சனை. வாக்குத்தத்தங்கள் கடவுள் கொடுத்தாலும், நீ பிரேயர் அட்டன் பண்ணாலும் என்ன பிரயோஜனம்? காலையில பிரேயர் பண்ணல இல்ல, நீ எவ்வளவு நிறைய காரியங்கள் உனக்கு இருக்கு, அந்த காரியத்தை பாரு. அநேக சாக்கு போக்குல சொல்லிக்கலாம், நீ கவலைப்படாத. இல்ல, அந்நிய சத்தங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய காலத்துல நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ரோட்ல இந்த எஸ்டிடி, ஆமா, சோ அங்கங்க பூத் வச்சிருப்பாங்க. அதுல போய் இந்த 1 ரூபாய் காயினோ இதையோ போட்டு, அப்புறம் அதுக்கு ஒரு கார்டெல்லாம் கொடுப்பாங்க. அந்த கார்டுல நம்பர் இருக்கும், ஸ்கிராச் பண்ணி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம சம்மந்தப்பட்ட பேசலாம். அப்படித்தான் போன் வசதி ரோட்டு இதுலதான் அவ்வளவு சத்தம் இருக்கும். ஆனா நம்ம அந்த பூத்துக்குள்ள போயிட்டு கதவை நம்ம யார் கால் பண்றோமோ அவங்க சத்தம் மட்டும்தான் நம்மளுடைய காதுல கேட்கும். அதே மாதிரி நம்ம ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ள வந்துட்டோம். ரோட்ல போய் நின்றுட்டு இருந்தாலும், பஸ் ஏறி நின்றுட்டு இருந்தாலும், டிராபிக்ல போய் நின்றுட்டு கஷ்டப்பட்டு இருந்தாலும், ஆண்டவரே என்னோட கூட பேசுங்க. உங்களுடைய கனெக்ஷன் ஆண்டவர் கூட நேரா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல யாரு பேசினாலும் கேட்காது. இது அனுபவிக்கும் போது அது கண்டிப்பா அதை உணர்வீங்க கண்டிப்பா. அது எங்க இருந்தாலும், பயங்கரமான கூட்டத்தின் நடுவுல நெரிசல்ல நீங்க நின்னு ஏசப்பா அப்படின்னு நீங்க கூப்பிட்டு அந்த கனெக்ஷனுக்குள்ள போயிட்டீங்க, பரலோக கனெக்ஷன் இருக்கு, சவுண்டே கேட்காது, யாரு என்ன பேசணும். அது மாதிரி கர்த்தருடைய அந்த ஐக்கியம் வளர்த்து நம்மளுக்கு யாரு என்ன பேசும் கேட்காது. போல இருந்தா இவனா நம்ம ரட்சிக்க போறான், இவனா நம்மள பாதுகாக்க போறான், இவனா நம்மளுக்கு ராஜாவா இருக்க போறான். அத்தனை அந்த பேலியாளின் மனுஷர் பேசுனத அவனுக்கு கேட்டால் அவன் காது கேட்காதவனை போல இருந்தானா. ஏன்னா அவனுடைய இருதயம் ஆண்டவரோடு அந்த நேரத்துல இருந்துச்சு, கனெக்ஷன்ல இருந்துச்சு. கர்த்தரோடு இருக்கும்போது இந்த மனுஷ சத்தமோ, உலக சத்தமோ, பிசாசின் சத்தமோ உள்ளேயே போகாது, விடமாட்டோம். நம்ம பண்ற தப்பு, நம்ம சோர்வுக்குள்ளாக்குற காரியம் என்ன தெரியுமா? இந்த சத்தங்கள்லாம் உள்வாங்கும் பொழுது ஆண்டவருக்கு நம்மளுக்கு இருக்கிற கனெக்ஷன் கட் ஆயிரும். ஆமா, அதனாலதான் நம்ம எல்லாரும் சில நேரத்துல சோர்ந்து போய் இந்த சத்தத்தை கேட்டுட்டு கவலைப்பட்டுட்டு நம்ம போய் உட்காந்துரும். ஒரே எனக்கு ஏன் வாக்கு நடக்கலன்னு சொல்லிட்டு சாத்தான் வைக்கிற ஒரு பெரிய தந்திரம். நம்ம மட்டும்தான் நம்மளுடைய காதுகளுக்குள்ள போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த மாதம் ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே பல சத்தங்கள் இங்க இருந்தாலும் என் தேவனுடைய சத்தம் மட்டும் நான் கேட்கணும். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்கணும். ஆமே, பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, என் மகனே
என் மகளே, நீ சமாதானத்தோட போ. தேவனிடத்தில் என்னென்ன கேட்டியோ அத்தனையும் உன் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு நிச்சயமாய் தந்தருளுவார். ஆமேன் சொல்லிடுவோமா? ஆமேன், ஆமேன். இந்த வாக்கு தத்தங்கள் உண்மையுள்ளது. கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. ஆண்டவர் மனிதனோடு போராடி போராடி சொல்ற, நான் பொய் சொல்ல மாட்டேன்ப்பா, என் தாவீதுக்கு மறைப்பேனா, நான் வந்து ஆபிரகாமுக்கு சொல்லாம நான் செய்வேன். ஒவ்வொரு தெய்வ மனிதர்களையும் ஒருத்தர் வந்து ஒரு இவங்கள்ட்ட எல்லாம் என்னத்த சொல்லிட்டு அப்படின்ற, நான் எவ்வளவு பெரிய கடவுள் இல்ல, அப்பெல்லாம் நினைக்கவே இல்லை. எல்லாருக்கும் அவரை தேடி அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு மறைக்காமல் செய்கிற தேவன். ஆமே. அவர் மனம் மாற மனு புத்திரனால, உங்களை மாதிரி நான் மனசு மாற மாட்டேன். இன்னைக்கு ஒண்ணு பேசுறீங்க, நாளைக்கு ஒண்ணு பேசுறீங்க, இல்ல போன வருஷம் ஒண்ணு பேசியிருப்போம். எல்லா பேச்சு பாத்தீங்கன்னா காலையில ஒன்னா ஈவினிங் மாறி போயிருது. அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை போகுது, மனிதர்களுடைய வாழ்க்கை. ஆனா தேவன் ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா 2ஆம் விசை திருத்துகிறவர் அல்ல. யோபு சொல்ற, மனமாறின மனுபுத்திரன் அல்ல. தேவன் நமக்கு அருளி இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் நிச்சயம் நிறைவேறும். எப்போ அப்படின்னா, நம்ம ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் கண்டிப்பா எனக்கு தருவார், ஏற்ற நேரத்துல தருவார் என்று நம்ம சோர்ந்து போகாமல் காத்திருக்கும் போது. இப்ப நம்ம ஒரு வேலை தேடிட்டு இருக்கோம்னு வைங்களேன், திடீர்னு நம்மளுக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சு, ஒரு ஜாயினிங் ஆர்டர் வந்துருச்சு. இப்ப ஆகஸ்ட் 10ஆம் தேதி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு ஒரு லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம சந்தோஷத்துல உற்சாகத்துல, வா இவ்வளவு நாள் நம்ம வந்து கேட்டுட்டே இருந்தேன், எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆகஸ்ட் 8ஆம் தேதி இல்ல 9ஆம் தேதியே போய் 10 மணிக்கு, ஒரு நாளைக்கு முன்னாடி தானே இல்ல, 10 மணிக்கு போய் எனக்கு ஜாயினிங் வந்து வர சொல்லி ஆர்டர் வந்துருச்சு, எனக்கு இன்னைக்கு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், நாளைக்கு தான் பண்ணணும், ஆனா இன்னைக்கே நான் என்ன பண்றேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போய் நம்ம நின்னோம்னா, அங்க இருக்கிற நிர்வாகம் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாவது நியூஸ் பிடிச்சிருச்சா, நாளைக்கு தாங்க நீங்க வரணும், நாளைக்கு 10 மணிக்கு வாங்க, வந்து கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துரும், அதான் லெட்டரே வந்துருச்சுல, இல்ல அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துருச்சு, இது இருந்தாலும் நான் என்னைக்கு நாங்க கொடுத்துருக்குறோமோ அன்னைக்குதான் வரணும், எத்தனை மணிக்கு வர சொல்றோமோ அத்தனை மணிக்கு தான் வரணும். ஆமேன். புரிஞ்சவங்களா ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன். ஆண்டவர் எந்த நாளு, எந்த தேதி, எந்த கிழமை, என்ன டைமிங் ஆண்டவர் குறிச்சிருக்கிறாரோ அன்னைக்குதான் நம்மளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரும். ஆமேன். ஒரு மனுஷத்தை நம்புறோம்ல, நம்பி இந்த காரியத்தை கண்டிப்பா கண்டிப்பா கிடைச்சிரும்ல. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு அவர் எழுதி கொடுத்த, அவரு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால, அவர் கரத்தினால, தேவ கரத்தினால எழுதி கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தமும் ஏன் நம்ம நம்பி விசுவாசிக்க மாட்டோம்? ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டார், என் வாழ்க்கையில அது நிச்சயம் நிறைவேறும். அவர் ஒரு டேட் டைம் வச்சிருக்கிறாரு, அந்த நேரத்துல, அந்த நிமிஷத்துல, அந்த நொடி பொழுதுல நம்ம கிட்ட வந்து அது சேரும் என்று ஏன் நம்ம விசுவாசிக்க மாட்டோம்? அந்த நேரத்துலதான் வரும். அதுக்கு நாளோ அதுக்கு அடுத்தோ இல்ல எந்த நேரத்திலும் நம்ம நினைக்கிற நேரத்துல ஆமா அது வராது. கர்த்தர் நேரத்துல வரும் வரை நம்ம காத்திருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். இது மனித வாக்கு அல்ல, தெய்வ வாக்கு. எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் அதே மாதிரி ஆண்டவர் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காருல்ல. நீ தேவனுக்கு முன்பாக இப்படி இருந்தீன்னா இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் இல்ல. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏலி வந்து சாதாரணமா இந்த வார்த்தையை சொல்லல. அதற்கு முன்பாக அன்னாள் செய்த காரியத்தை பார்த்துதான் ஏலி கிட்ட ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து சொல்ல சொன்னார் இல்ல. நம்ம ஈஸியா நம்ம வந்து இப்ப வந்து ஆண்டருடைய பிள்ளைகள் ஒரு வாக்கு தத்தத்தை உனக்கு ஆண்டர் சொல்றாரு, சாதாரணமா அவர்களுடைய வாயிலிருந்து வராது. தேவனால் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லி, நீ இந்த வார்த்தையை என் மகளுக்கு சொல்லு, என் பிள்ளைக்கு இதை சொல்லு, இது சோர்ந்து போய் இருக்கும் போது இந்த வார்த்தையை கொண்டு தேற்று, நான் சொல்றேன் நீ சொல்லுன்னு சொல்லி வாயா இருந்து, கர்த்தரே வாயா இருந்து அவர் பேசுறார் இல்ல. ஏலி வந்து நார்மலா அவர் சொல்லல, ஆண்டவர் சொல்ல சொல்லி சொன்ன வார்த்தை, அன்னால் அது முன்பதாங்க செய்த காரியம் கர்த்தரை வந்து சந்தோஷப்படுத்துச்சு, கர்த்தரை வந்து அசைச்சுச்சு இல்ல. தன்னுடைய தேவை சந்திக்கப்படணும், 16 தலைமுறையா இருந்த சாபம் மாறணும், என் துக்கம் சந்தோஷமாய் மாறணும்ன்றதுக்காக தன்னுடைய மன பாரங்கள், கஷ்டங்கள், குடும்பத்துல அத்தனை பேர் இருந்தாலும் யோசித்து பாருங்க, கணவர் அவ்வளோ சந்தோஷமா அவங்கள கவனிச்சிருந்த, 10 பிள்ளைய காட்டில நீ எனக்கு அதிகம், நீ பிள்ளை இல்லைனாலும் பரவாயில்ல அண்ணால் நான் இருக்கேன்ல இல்ல. அவ்வளவு ஆறுதல் சொன்னாலும், எத்தனை பேர் வந்து கூட இருக்கிறேன்னு சொன்னாலும், என்னுடைய மன பாரங்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணாதபடி இல்ல.
அவங்கள வந்து நான் உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மனுஷங்களை நம்பி பிரயோஜனம் அவங்கள்ட்ட சொல்றதுனால நம்மளுக்கு என்ன ஆயிட போகுது சொல்லுங்க? இன்னும் அதிகமா நம்ம ஒரு சிச்சுவேஷன் மாறும் பொழுது காயப்படுத்துவாங்க இல்ல? எல்லாருமே நம்ம அனுபவிச்சிருக்கோம். நம்ம நம்பி ஒரு காரியத்தை சொல்லியிருப்போம். அது சிச்சுவேஷன் நம்மளுக்கு நல்லா இருக்கும் போது நம்மள ஆறுதல் படுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சூழ்நிலை மாறி நம்மளுக்கு 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 பிடிக்காத காரியங்கள் அவர்களுக்கு பிடிக்காத காரியத்தை ஏதாவது செஞ்சோம்னா அப்படியே டோட்டலா அந்த காரியத்தை வேற மாதிரி பேசக்கூடிய மக்கள் இல்ல? அதை அண்ணால் நன்றாய் புரிந்து கொண்டதுனால இவங்கள்ட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லப்பா. நான் போறேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவனிட்டு போறேன். என்னை உண்டாக்கின நேசரிடத்துல போறேன். இத்தனை நாள் என்னை காப்பாற்றி வைத்திருக்கிறது எதற்காக? நான் போய் கேட்கிறேன் இல்ல? எனக்கு நீ வாக்கு கொடுத்தது காரியத்தை தேவன் நிறைவேற்றி கொடுக்கணும். என்னால இருதயத்தை நான் ஊற்ற போறேன்னு சொல்லி தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து மனம் கசந்து அழுது ஜெபிக்கிறாங்க. ஆமென். நறுங்குண்ட ஜெபம் இன்றைய நாட்கள்ல இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா. தேவ சமூகத்துல உட்கார்ந்து அன்னாளை போல ஜெபிக்கிற உள்ளங்கள் இன்றைய நாட்கள்ல ரொம்ப ரொம்ப கம்மி. நின்னுட்டு ஜெபம் இல்ல, உட்கார்ந்துகிட்டு கால் மேல கால் போட்டுட்டு அலட்சியமான ஜெபங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கிற காரியங்கள் எவ்வளவு உன்னதமானது. பரிசுத்தமாய் ஜெபிக்கணும், நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கணும், கருத்தோடு ஜெபிக்கணும் இல்ல? அப்பேற்பட்ட ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க அவர் ரெடியா இருக்க கற்றுக் கொடுக்கிறார். வசனத்தின் மூலமாய் பேசுறாரு. எப்படி நீ ஜெபிக்கணும், எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிற தேவன். அப்பதான் பதில் வரும். நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் நம்மளுடைய ஜெபத்துல நம்ம இன்னும் குறைவுள்ளவர்கள தான் இருக்கிறோம். ஆனா என்ன சொல்லிக்கிறோம் வெளியில? இன்னும் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல. இன்னும் என் குடும்பத்துல ரட்சிப்பு வரல. இன்னும் என் குடும்பம் அப்படியேதான் இருக்குது. எப்ப ஆரம்பத்துல இருந்து அப்படியேதான். ஏன் அது? ஆண்டவரோடு நீ இருக்கிற ஐக்கியம் நடமாடிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த காரியத்தோடு நம்ம தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கப்படாது. இருதயம் நொறுங்குண்டு தேவனுடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து நம்மளை தாழ்த்தி, எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா, நீங்க மட்டும்தான் மாத்த முடியும்னு சொல்லோட தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு. நம்ம குழந்தைங்க அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது கொஞ்சம் அப்படியே அதிகாரமா கேட்கும்போது ஓடி போயிரு அப்படின்றோம் இல்ல? கொஞ்சம் சாஃப்டா வந்து அம்மா ப்ளீஸ்மா 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 ப்ளீஸ்மானால என்ன சொல்லுவோம்? இல்ல பாப்பா வாங்கி தரேன், அதுக்குரிய நேரம் வரும், கண்டிப்பா வாங்கி தரேன் அம்மான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவோம். இதே இது பிள்ளைங்க அழுது கண்ணீரோடு செவந்து இல்ல, ப்ளீஸ் மம்மி அப்படின்னு வந்து அழுது நிக்கும் போது எல்லாருடைய மனசு என்ன ஆயிரும்? கண்டிப்பா ஜோ பிள்ளை கண்ணீரோட வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்? உடனே ஆமா செஞ்சிருங்க, உடனே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம். இது நார்மலா நம்மளுடைய வாழ்க்கையில இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு விஷயம் இல்ல. இதுக்கே நம்மளுடைய பிள்ளைங்க ஒரு லைட்டா கண்ணீர் விட்டாலே நானும் அப்படித்தான். லைட்டா அழுதுட்டாலே இதை உடனே நம்ம வந்து செய்யணும்ன்ற மனசு வந்து செஞ்சு முடிச்சிடும். அதுக்கு மேலேயும் செய்வோம். அப்படி வந்து நம்மளுடைய மனசு இருக்கும்போது நம்மளை பெற்று வளர்த்து நம்மளை உருவாக்கி தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே பேச சொல்லி அழைத்து நம்மளை ஒரு சூழ்நிலை ஒரு கொடுத்து நம்மளை பார்த்துட்டே இருந்து நம்ம நினைவாவே இருந்து இது 24/7 நம்மளையே நீரோடு தேவ சமூகத்துல செஞ்சாகணும். என் குடும்பத்தை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைய நீங்க தான் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கணும். என்னென்னமோ பேசுனாங்க. ஆனா எது நீ உங்களை மட்டும்தான் நம்ம ஜெபித்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கும் போது அந்த கண்ணீரின் ஜெபத்தை தாண்டி ஆண்டவனால போக முடியாது. ஆமே. மார்த்தாள் மரியாள் லாசர் இறக்கும் பொழுது இறந்ததை நினைத்து அழுததை பார்த்து ஜனங்கள் அழுததை பார்த்து அவரே கண்ணீர் விட்டார். ஏன் பிள்ளைங்க அழுகிறாங்க? அந்த அழுகையை தாண்டி அவர்னால போக முடியலையே. அந்த கண்ணீரை தாண்டி ஒரு ஸ்டெப் வைக்க முடியலையே. எழுப்பி விட்டுட்டு தானே போனாரு. அப்பேற்பட்ட தேவன் அன்புள்ள தகப்பன் நம்ம துடிக்கும் போது அவரும் நம்மளோடு சேர்ந்து கஷ்டப்படுகிற தேவன். நம்ம கதரும் பொழுது அவரும் சேர்ந்து நம்மளோடு கூட இணைந்து நம்மளுடைய எல்லா பாரத்தையும் அவரும் சுமந்து கொண்டு பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமே. அனாலே போல தேவ சந்நிதியில நம்ம இருதயத்தை ஊற்றி நம்ம செபிக்கும் பொழுது நிச்சயம் பரலோகத்திலிருந்து பதில் வரும். தேவன் சொல்லிய வார்த்தைகள் ஏலியின் மூலமாய் அன்னாளுக்கு வந்ததும் அன்றிலிருந்து அவங்க செய்த காரியம் என்ன? அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கர்த்தர் தான் இந்த வார்த்தை ஏலியின் மூலமாய் ஏலி சொன்னாருன்னு அவங்க போகவே இல்லை. அப்படி போயிருந்தாங்கன்னா அடுத்தவங்க பழைய வாழ்க்கைய மாதிரிதான் இருந்திருப்பாங்க. போன உடனே துக்கமா போய் சாப்பிடாம உட்கார்ந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க.
அண்ணா எல்கானா வந்த உடனே நான் இப்பதான் போய் ஜோம் பண்ணேன். கேலித்த வந்து சொன்னாரு. இருந்தாலும் என் மனசுல ஏதோ ஒண்ணு எப்படா அன்று கொடுப்பாருன்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த துக்கமான வார்த்தை வரல. யோசித்து பாருங்க. அந்த அழுகையின் கண்ணீர் அவங்கள்ட்ட வாழ்க்கையில இல்ல. அவங்க நினைச்சிட்டு வந்தது என்ன வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. ஏலி வார்த்தை இல்ல. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சமாதானத்தோட போன்னு சொல்லிட்டாரு. நீ நீ என்ன ஜெபம் பண்ணியோ அது நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டாரு. அப்ப கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென். ஆமென். அந்த தெய்வம் சொல்லிட்டாருன்னா அவர் மாத்தவே மாட்டாருங்க. அவர் மாத்தவே மாட்டாரு. அவர் வார்த்தை கொடுத்துட்டாருன்னா, வார்த்தை அனுப்பிச்சிட்டாருன்னா நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கையில அது மாறாது, நிறைவேறியே தீரும். ஆமென், ஆமென், ஆமென். அப்பேற்பட்ட தேவனை நான் வணங்கிட்டு நான் என்னுடைய இருதயத்தை ஊற்றிட்டு வந்திருக்கேன். அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சொன்னா நிச்சயம் நிறைவேற்றுகிற தேவன். என்னுடைய மனபாரங்களை அறிந்தவர், என்னை புரிந்து கொள்கிற இந்த உலகத்துல அவரை தவிர யாருமே இல்ல. ஆமென். அதனால அவருக்கு தெரியும், என் கஷ்டம் தெரியும், என் பாடு தெரியும், நான் உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்கிறது தெரியும், புலம்பிட்டு இருக்கிறது தெரியும், என்னுடைய வேதனை, கண்ணீர், மறைமுகமாய் நான் வடித்த கண்ணீர், என்னுடைய தனிமை, என்னுடைய போராட்டம் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் ஒரு நாள் கைவிடாம அவர்கிட்ட இருந்து வார்த்தை வந்ததே போதுப்பா, அவர் வார்த்தை வந்ததே போதும்னு சொல்லிட்டுதான் அந்நாள் போய் பழைய மாதிரி இல்ல, போய் சாப்பிட்டாங்க, திருப்தியா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அடுத்து அவங்க துக்கமாவே இல்ல. எப்பேற்பட்ட ஒரு காரியம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காருல. இல்ல என் பிள்ளை வார்த்தையை நம்பி விசுவாசிச்சு அதையும் பாப்பாரு. வார்த்தை கொடுத்துட்டாரு. என் பிள்ளை எப்படி அதை ரிசீவ் பண்ணுது, அது ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அதோடைய லைஃப் எப்படி இருக்கு, எப்படி வந்து அதை வந்து நம்பி இருக்கு, நம்மளை நம்பி இருக்கா, இல்ல திரும்ப பழையபடி அது இன்னும் மாறாம அப்படியே இருக்கா, ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு. அவங்க வாழ்க்கை மாறுச்சு, அவங்களுடைய மனசு மாறுச்சு, அவங்களுடைய செயல்கள் மாறுச்சு, அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் மாறிடுச்சு. இத்தனை நாள் சாப்பிடாம அழுதுட்டு இருந்த அண்ணாள் எல்லாரும் கேட்டிருப்பாங்கல்ல, எல்லாரும் வந்து டிஸ்கரேஜ் பண்ணிருப்பாங்கல்ல. இவ்வளவு நாள் அழுதுட்டு இருக்கும் போது வந்து சந்தோஷப்பட்டு போறவங்க நிறைய இருப்பாங்க. அடுத்து ஆண்டவர்ட்ட சொல்லி ஆண்டவர்ட்ட இந்த வார்த்தை வந்துட்டு இவங்க சந்தோஷமா இருக்கும்போது ஆரம்பத்துல சொன்னவங்களை விட இப்ப எத்தனை கூட்டம் அதிகமா இருக்கும் இல்ல? அப்படித்தானே உலகம். பாரு எவ்வளவு குழந்தை இல்ல, எவ்வளவு சந்தோஷம் சும்மா இருக்கா பாரு. என்ன இது எப்ப முன்னாடி எல்லாம் அழுதுட்டு இருப்பா, இப்ப இவ அழுகவே மாட்டேங்கிறா, சோகமாவே இல்ல முகத்துல. எத்தனை பேச்சுகள் வந்திருக்கும். அத்தனையும் அவங்க தாங்கிக்கிட்டு என் கர்த்தரிடத்துல நான் சொல்லிட்டேன். என் தேவனிடத்துல நீ இருதயத்தை ஊற்றிட்டேன். ஆண்டவர் வந்து பதிலும் கொடுத்துட்டார். நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென். இதைத்தான் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தை, இந்த காரியங்கள், இந்த செயல்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்க. நம்ம மனசுல ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன் சொன்னா மட்டும் போதாது. நம்ம செயல்ல காண்பிக்கணும். இந்த காத்திருக்கிற நாட்கள் கஷ்டம்தான். ஆனா அந்த காத்திருக்கிற நாட்களை நம்ம பொறுமையோடு சந்தோஷத்தோடு காத்திருக்கிறோமா அப்படிங்கறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, நீ சமாதானத்தோட நீ போ. இல்ல ஆண்டவர் எப்பேற்பட்ட அற்புதமான தெய்வம். நீ சமாதானத்தை போ, உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் உனக்கு அருள் செய்வார். இல்ல நம்மை தாழ்த்தி செபிக்கும் போது, கண்ணீரோடு செபிக்கும் போது தேவன் நிச்சயமாய் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ராமேன் சொல்லிடும். இன்னும் தேவனிடத்துல நம்ம கிட்டி சேரணும். நமக்கான ஏற்ற வேலையில ஆண்டவர் தயார்படுத்தி வைத்திருக்கிறதை கர்த்தர் நேரத்துல அற்புதமாய் தருவார். எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமென் சொல்றீங்க? இந்த யோவான் 21 இந்த சீஷர்கள் ஆண்டவர் வந்து கேட்பாரு, பிள்ளைகளை சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கா? எல்லா ஆண்டவரே ஒண்ணுமே இல்ல. சரி வலது பக்கத்துல வலைய போடுங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அவங்க 200 முழ தூரத்துல இருக்கும் பொழுது இந்த கரையில ஏசப்பா நிக்கிறது தெரியுது. ஆனா தேவன் என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருன்றது அவங்க கண்ணுக்கு தெரியல. தெரியணும்னா அவங்க கிட்ட வரணும். இல்ல அவர் கிட்ட வரணும். இன்னும் கிட்ட வர 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 அப்பதான் தெரியும், கரையில ஏசப்பா மட்டும் நிக்கல, நமக்காக ஒரு காரியத்தை, கறி நெருப்பு இருக்கு, அப்ப இருக்கு, மீன் இருக்கு, ஆயத்தம் பண்ணினதை அப்பதான் கண்கள் பார்க்கும். அவங்க கண்கள் பார்த்துச்சு. இல்ல கிட்ட வந்த உடனேதான் அவங்களுக்கே பயங்கர ஷாக். முழுவதும் பிரயாசப்பட்டோம், எங்க கைக்கு ஒண்ணுமே இல்லையே, ஏசப்பா கைக்கு எப்படி கிடைச்சது? உண்மைதான், நம்ம தேடி தேடி அலைஞ்சு நம்ம கைக்கு கிடைக்காதது அவர் கைக்கு கிடைக்கும், கிடைச்சுதான் ஆகும். ஆமே. நமக்காய் அவர் ஆயத்தம் பண்ண போகிறதை யாரும் தடுக்க முடியாது. ஆமேன். வலது பக்கத்துல வலைய போடுங்கன்னு சொன்னது காரணம் என்னன்னா, கர்த்தர் உன் வலது பக்கத்துல உன் நிழலாம் இருக்கிற, நீ கர்த்தரிடத்துல திரும்பி வலது பக்கமாய் அமர்ந்து இருதயத்தை ஊற்றி நீ பாரு, அகப்படாதெல்லாம் அகப்படும், உனக்கு கிடைக்காதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தை உணர்த்தும்படியாகதான் நான் வலது பக்கத்துலதானே இருக்கு. இந்த வலது பக்கம்ன்ற காரியத்தை நீங்க உட்கார்ந்து நீங்க யோசித்து மெடிடேட் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் இருப்பார். கர்த்தர் வலது பக்கத்துல கேட்டகம்மா எல்லாமே அவர்தான்.
அதனாலதான் வலது பக்கத்துல வலைய போட சொன்னார். ஆமே, எல்லாம் கிடைச்சது. இன்னொரு இடத்துல ஆழத்துல வலைய போடுங்கன்னு இல்ல, முழுவதும் பிரயாசப்பட்ட ஒண்ணு கிடைக்கலன்னு சொல்லும் போது, ஆழம் போக போக தேவ அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாக, தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும்படியாக நிச்சயம் தருவார் என்ற விசுவாசத்தோடு நம்ம கடந்து உள்ள ஆழம் போக போக ஆயத்தம் பண்ணதை நம்மளுடைய கண்கள் பார்க்கும், மகத்துவங்களை நம்மளுடைய கண்கள் பார்க்கும். ஆமே, தாம் பிள்ளைக்காக ஒன்றுமில்லை என்று சொன்ன அந்த பேதுருவுக்காக ஆயத்தம் பண்ணி நிற்கிறார். தகப்பன் கேட்கும்போது பிள்ளை உங்களுக்கு கொடுக்க இல்லப்பான்றுச்சு, கைய விரிச்சிருச்சு. ஆனா தகப்பன் அப்படிப்பட்டவர் இல்லையே. யோசித்து பாருங்க, தான் பிள்ளை டயர்டா வருவான், தன் பிள்ளை மீன் பிடிச்சு டயர்டா, அவன் பாரு ராமனும் பிரயாசப்பட்டிருக்கான், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான், என் பிள்ளைக்கு நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அது கண்கள் பார்க்க வேண்டுமா என்றால் நம்ம இன்னும் கிட்டி சேரும் பொழுது நித்த நமக்காய் ஆயத்தம் பண்ணினதை தருவார். ஆமே, கடைசியா ஒரு காரியத்தை நம்ம தியானித்துட்டு முடிக்கலாம். 1 சாமுவேல் 25 35 அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோடே வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன். நம்மளுக்கு எல்லாருக்குமே அபிகாயில் பத்தி தெரியும். பெரிய பணக்காரனான நாபாலுடைய மனைவி, முரடன், கோபக்காரன், குடிகாரன், மோசமானவன். இல்ல, அவ்வளவு மோசமானவனோடு இந்த அம்மா குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேலையாட்களுக்கு உதவி செய்த தாவீது சில நாட்களுக்கு பின்னாடி உதவி கேட்டு உணவு கேட்டு ஆட்களை அனுப்பும் போது தாவீதுன்னா எனக்கு யாரும் தெரியாதுப்பா, நான் எதுக்கு உதவி செய்யணும், அவங்கள ரொம்ப திட்டி மோசமா நடத்தி அவங்கள அனுப்பிச்சிட்டான். செய்த உதவிக்கு பதில் உதவி செய்யாமல் கடினமான வார்த்தைகளை பேசி அனுப்பிய நாபாலை அழித்துட்டணும். அவனை விடுவதற்குள் சுவர்ல நீர் விட ஒரு நாய் கூட அவனுடைய குடும்பத்திலயும் அவனுடைய ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடாது, கொன்று போடணும், எப்படியாவது கொன்று போட்டுறணும்னு சொல்லி ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை யோசிச்சுட்டு ஆமா படைய திரட்டிட்டு போறார். இதை கேள்விப்பட்டவனே நாபாலுடைய மனைவி நினைச்சிருப்பாங்கல்ல, ஆமா என்ன இப்ப பரவாயில்ல, இவன் என்னென்ன சாகட்டும் இல்ல அப்படின்னு நினைச்சு அவங்க சும்மா இல்லாம தன் கணவன் செய்த காரியத்துக்கு அவங்க மனம் வருந்துறாங்க இல்ல, மனம் வருந்தி அது எப்படியாவது சரி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தன் மக்களுக்கும் எந்த விதத்திலும் அழிவை விட பண்ணக்கூடாது, அது ஒரு காரியம். ரெண்டாவது, தாவீது இந்த காரியத்தை செய்து தேவனுடைய பிள்ளை அந்த ஸ்தானத்தை இழந்து விடக்கூடாது, தேவனுக்கு விரோதமாய் அவரும் பாவம் செய்து விடக்கூடாது என்பதற்காக அபிகாயில் புத்திசாலித்தனமாக தாவீதுக்கும் ஜனங்களுக்கும் 200 அப்பம், 2 துருத்தி திராட்சரசம், 5 ஆடுகள், 5 கொடி வறுத்த பயிறு, வற்றிலாக்கப்பட்ட திராட்சை கொள்ளைகள், 200 அத்திப்பழ அடைகள் எல்லாத்தையும் ஏற்றிட்டு என்னென்ன கேட்டாங்களோ கேட்காதோ அத்தனையும் காணிக்கையை அவங்க ஏற்றிக்கொண்டு முகங்குப்புற போய் விழுந்து, என் ஆண்டவரே, என் கணவன் நாப்பன்னா முட்டாள்னு அர்த்தம், அவன் பேருக்கேற்றபடி நடந்துகிட்டான், உமக்கு சேர வேண்டிய வெகுமதி அவன் கொடுக்கல, நான் இப்ப கொண்டு வந்திருக்கேன், தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்க, அந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டா எண்ணாதீங்க, அவனை கொன்று அந்த காரியத்தை உங்களுக்கு தான், ஆமா அது உங்களுடைய ராஜ பதவிக்கு ஒரு இழுக்கா மாறிடும், நான் கொண்டு வந்ததை சாப்பிட்டு பசியை போக்கிக் கொள்ளுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாங்க அந்த அம்மா. என் கர்த்தர் என் ஆண்டவன் ஒரு வீட்டை ஒரு ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல தாவீதுக்கு சொன்னாங்க இல்ல, அந்த அந்த சூழ்நிலையவே அந்த காரியத்தையே அப்படியே அவங்க என்ன பண்ணாங்க, மாறுதலாய் முடியும்படியாக அவங்க இறங்கி ஒரு உத்தரவாதம் எடுத்து அந்த இடத்துல பேசுறாங்க இல்ல. ஒரு தேவையற்ற ரத்த பலியிலிருந்து தன்னை காப்பாற்றிய அபிகாயிலை பார்த்து அப்பதான் தாவீது சொல்றார், அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட, ஏன்னா ஒரு சமாதானத்தை அந்த இடத்துல அந்த மகள் செய்யும்படியாய் வந்திருக்கா, வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன். விதவையான அபிகாயில் கடைசியில நம்ம எல்லாருக்குமே தெரியும், தாவீதே மனைவியா மாறிட்டாங்க. ஏன்னா ஆண்டு சொல்லியிருக்காரு, பழி வாங்குறது பதில் அளிப்பது எனக்குரியது. தாவீது பழி வாங்காதபடி, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி அந்த இடத்துல அபிகாயில் தடுத்து நிறுத்தினாங்க. அவங்களுடைய ஞானம், வடக்கம், சமயோஜித புத்தி, இத்தனை மகா புத்திசாலியான அபிகாயில குறித்து இன்று நம்ம அவங்களுடைய நிதானமான செயலை தியானிக்கிறோம். கோவப்படாம அவசரப்படாம அபிகாயிலை போல நம்ம செயல்படும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு காரியம், தானும் ரட்சிக்கப்பட்டாங்க, காப்பாற்றப்பட்டாங்க இல்ல, அந்த குடும்பமும் காப்பாற்றப்பட்டுச்சு, எல்லாமே அவங்க செய்த காரியங்களுக்காக இல்ல. இது அப்படியே நீங்க எடுத்து பாருங்களேன், அவங்க குடும்பத்துக்கு அவங்க கணவன் செய்த பாவம் அத்தனை பாவத்தையும் தான் ஏற்றுக்கொண்டு அவங்க தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து அந்த இடத்துல அவங்க யோசிச்சிருக்கலாம், நான் போய் நான் சொல்றத தாவீது ஏற்றுக்கொள்வாரோ மாட்டாரோ, என்னையும் கொன்று போடலாமே, யோசிச்சிருக்கலாம்ல.
உன் கணவன் மேல இருக்கிற கோபத்தை என் மேல காமிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ அந்த குடும்பத்துல இருந்தா நம்ம அந்த ஒன்று விடாம எல்லாத்தையும் கொண்டு போட்டு தாவீது ஒரு செகண்ட் சொன்னா முடிஞ்சு போயிருக்கும். ஆனா தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து தன்னுடைய கணவனுக்கு, மோசமான கணவன், நல்ல கணவன் கூட கிடையாது, மோசம், அவ்வளோ முரடான குடிகாரனான அந்த கணவனுக்காக அவங்க உத்தரவாதம் எடுத்துட்டு கணவனை மன்னிச்சிருங்க, என் குடும்பத்தை காப்பாத்துங்கன்னு சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுத்த அந்த அபிகாய். அதே போலதான் நம்மளுடைய பாவங்கள் அத்தனையும் 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 நம்ம மோசம்னு ஆண்டவர் தெரியும். நம்ம எதுக்கும் உதவ மாட்டோம் தெரியும். இன்னைக்கு நம்ம ஓகே சொல்லுவோம், நாளைக்கு நம்ம மனசு மாறும்னு தெரியும். ஆண்டவர் விட்டு துரோகம் பண்ணி தூரம் போயிருக்கோம்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் அவர் எல்லாவற்றையும் அவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு நமக்காக ரத்தம் சிந்தி மாம்சம் எப்படி அப்பம் திராட்சை ரசம்லாம் அவங்க கொண்டு வந்தாங்களோ, அந்த அப்பம் பீக்கப்பட்டு அந்த ரத்தம் வலியப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு விழாவில குத்தப்பட்டு எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து அபிகாயில் தன்னை தாழ்த்தி தன் கணவருக்காக பரிந்து பேசியது போல தேவாதி தேவனும் நமக்காக சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து தன்னை தாழ்த்தி பிதாவின் இடத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் இந்த 2024 வருஷம் ஜூலை மாதம் 1ஆம் தேதியில நீங்களும் நானும் குடும்பமாய் உட்கார்ந்திருக்கோம், காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆமென், ஆமென். அப்பேற்பட்ட தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். நமக்காக மட்டுமே நம்ம வாழ்ந்து நம்ம இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். மற்றவர்களுக்காக உத்தரவாதம், நம்ம குடும்பத்துல இன்னும் எத்தனை பேர் ரசிக்கப்படாம இருக்காங்க, இன்னும் ஆண்டுக்குள்ள வராம இருக்காங்க, அவங்களுக்காக முழங்கால முடுக்கிறோமா, அவங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறோமா? இல்ல அநேக காரியங்கள் நம்ம குடும்பத்துல தவறு செய்ய போறவங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு இந்த காரியம் செஞ்சு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அதிகமான தீமையை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடி அதை தடுத்து நிறுத்துகிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோமா? என்னமோ அவங்க பண்ணட்டும், அவங்க பண்ணிட்டு அதுக்குரிய பலன் அனுபவிச்சிட்டோம்னு சொல்லி நம்ம விட்டுறோமா? யோசித்து பாருங்க. அந்நாளை போல அபிகாலை போல நம்மளுடைய வாழ்க்கை மாறும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை என்ன வருகிறது என்றால், நீ சமாதானத்தோட போ. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் விண்ணப்பித்த விண்ணப்பத்தின்படியே உனக்கு அவர் கட்டளையிடுவாராக. நம்மளுடைய முகத்தை பார்த்து, நம்மளுடைய சொல்லை கேட்டு, நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் செய்யும்படியாக எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஆமென், ஆமென், ஆமென். அந்நாளை போல எத்தனை நிந்தைகள் வந்தாலும், பாடுகள், உபத்திரவங்கள், நம்மளுடைய தேவைகள் அநேகம் நம்மை சூழ்ந்தாலும் அவர் ஒருவரே நமக்கு எல்லாவற்றையும் தர முடியும் என்ற விசுவாசத்தோடு, அவர் மட்டும்தான் மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து, மனிதர்கள்ட்ட முறையிடாம தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி மனம் கசந்து அவங்க அழுது செபிக்கும் பொழுது நிச்சயமாகவே வேண்டுதலை ஆண்டவர் நிறைவேற்றினார். அபிகாயில் போல தனக்காக, குடும்பத்திற்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக அவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், முரட்டாட்டமா இருக்காங்களா, பிடிவாதமா இருக்காங்களா, துன்மார்க்கமான ஜீவியமா இருக்காங்களா, அவங்களுடைய பாவங்களுக்காக தேவனிடத்தில் அனுதினமும் மன்றாடி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உத்தரவாதம் எடுத்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது, பரிந்து பேசும் போது அவர்களுக்காக ஏசாமே போல தேவன் நம்ம இருதயத்திலுடைய வேண்டுதலை நிச்சயமாய் அருள் செய்கிற தேவன். எல்லாரும் கண்களை மூடுவோமா? மாதத்துல ஆண்டவர் நம்மளை கடக்க பண்ண போறோம். இதுல அநேக தேவைகள், விண்ணப்பங்கள் உண்டு. எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். அதற்கு நம்ம அன்னாலை போல மாறணும், அபிகாயில் போல மாறணும். ஏசியா மார்க் 5:34 இயேசு உன் விசுவாசத்தோட போய் உன் வேதனை சுகமாயிரு, அவற்றை செலவழித்தும் எந்த பலனும் இல்லாமல் தன் ஆத்துமாவில் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மகளுக்கு ஏசப்பா வர்றாருன்னு கேட்ட உடனே எப்பேற்பட்ட கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பேரு மிதிச்சு நான் செத்து போனாலும் பரவாயில்ல, தொட்டு நான் சுகத்தை பெற்றுக் கொள்வேன் என்ற விசுவாசத்தோடு கடந்து வந்து அந்த மகள் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் வேதனை நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா. அப்பா நம்முடைய சமூகத்தை நாடி தேடி நாங்கள் ஓடி வந்துட்டு இருக்கிறோம். எங்கள் இருதயத்தை
ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய உறவுகளுக்காய் ஆண்டவரே அப்பா குடும்பத்தில் இருக்கிற அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவனுடைய சித்தத்தை ஆண்டவரே உணராமல் செய்து கொண்டிருக்கிற என் குடும்பத்தில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். அதுவும் நாங்கள் ஆண்டவரே பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் அப்பா ஸ்தோத்திரம் உங்களுடைய பார்வை எங்கள் மேல் படும் என்பதற்காக அப்பா உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. என் தகப்பன் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் அப்பா நீ சமாதானத்தோட போ. இந்த மாதத்துல அற்புதம் நடக்கும். நிச்சயமாகவே நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார் என்ற வாக்கின் பிரகாரமாய் அப்பா ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல எங்களுடைய தேவைகள் நன்றி, எங்களுடைய கடன் மாற போறதுக்காய் நன்றி, எங்கள் குடும்பத்துல சமாதானத்தை கொடுக்க போறதுக்காய் நன்றி, அப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போறதுக்காய் நன்றி, அப்பா குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட போறதுக்காய் நன்றி. அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் என் தகப்ப நிறைவேற்றி கொடுக்க போறதுக்காய் நன்றி 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 விசுவாசத்தோடு. அல்லேலூயா. நன்றி தகப்பன். இந்த விசுவாசம் வேணும்னு சொல்றீங்கப்பா. விசுவாசத்தோடு தேவனிடத்துல மன்றாடணும்னு அப்பா தேவனிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஜெபித்து விட்டு அந்நாளை போல நாங்கள் இனி ஆண்டவரை துக்கமா இருக்க கூடாது. எங்களுடைய வேலையில ஒரு மாற்றம் வரணும், எங்களுடைய எண்ணங்கள்ல மாற்றம் வரணும், எங்களுடைய செயல்கள்ல மாற்றம் வரணும். அப்பா உங்களை பிரியப்படுத்தி காரியமாய் இருக்கும் போது மட்டுமே என் தேவனின் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீங்க. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. அது மட்டும் இல்ல ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை இரட்டத்தனை இன்னும் அவங்களுக்கு 3 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்தது போல இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தினால அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் கேட்டது மட்டுமல்ல கேட்காததையும் கொடுத்து அப்பா நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த காரியங்கள் ஜெபிக்காத காரியங்கள் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற என் தேவனாகிய கர்த்தர் நீங்கப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிற உடைய வார்த்தைக்காய் நன்றி. இந்த மாதம் முழுவதும் என் தகப்பன் நீ நடத்த போறதுக்காய் நன்றி. நீ சமாதானத்தோடே போய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. இந்த வார்த்தைக்காய் நன்றி சுவாமி. நிச்சயமாகவே அப்பா ஜெபத்திற்கு எல்லா ஜெபத்திற்கும் என் தகப்பன் பதில் கொடுப்பதற்காய் நன்றி சுவாமி. நன்றி 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 நன்றி. நீ சமாதான சொல்லை கேட்டு முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்று என் தகப்பன் சொல்வதற்காய் நன்றி. மகளை உன் விசுவாசம் ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் வேதனை நீங்கி சரீரத்துல வியாதி பலவீனங்கள் எல்லாம் மாற்றி என் தகப்பன் சுகமாய் வாழ வைக்க போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த சமாதானத்தை ஒருவர் எடுக்க முடியாது. என் தேவன் கொடுக்கிற சமாதானம் எங்கள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் நிறைவா இருக்கும் சுவாமி. ஒருத்தரும் எங்கள் சந்தோஷத்தை திருட முடியாது, சாத்தான் திருட முடியாதுப்பா. அப்பேற்பட்ட சந்தோஷம் சமாதானம் என் தகப்பன் கொடுத்திருக்கிறீங்க. அதை நிறைவாய் நாங்கள் பெற்றுக்கொண்டு அப்பா ஸ்தோத்திரம் உமக்காக நாங்கள் வாழும்படியாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற அத்தனை பேரையும் என் தேவனீர் ஆசீர்வதிங்க. இந்த வாக்கு இந்த மாதத்துல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்னென்ன கேட்டாங்களோ ஆண்டவரே, என்னென்ன தேவைகளோடு வந்து பிள்ளைகள் வந்தாங்களோ, என்னென்ன காரியத்தை நிமித்தம் ஆண்டவரே உடைய சமூகத்தில் கேட்டாங்களோ அத்தனையும் என் தகப்பன் நிறைவேற்றி பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க சாமி. ஆசீர்வதிச்சிருங்க. நீங்க காத்துக்கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் என் தகப்பனுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஞானமும் வல்லமையும் பலனும் ஐஸ்வர்யமும் உம்முடையவைகளை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென்.